ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட சாப்பிட குருமா, கிரேவின்னு எதுவும் தேவையில்லை. சிம்பிளான ஒரு தயிர் பச்சடி இருந்தால் போதும். ரொம்பவே டேஸ்டியான டின்னர் ரெடி ஆகிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். பவுலில் 50 ml தயிர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துடலாம். பிரியாணிக்கு செய்கிற பச்சடி போல் இல்லாமல் தயிர் தான் இதில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பவுலில் 3 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஆலு பரோட்டாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மைதா மாவு சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் 2 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கரண்டி அளவு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இதை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவோட எல்லா ஓரங்கள்லேயும் உப்பும் நெய்யும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் ஆப்ஷனல் தான். நெய்க்கு பதிலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுத்த 3 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணியை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எடுத்த இந்த 3 கப் மாவுக்கு 7லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் 4 பேருக்கு தான் செய்ய போகிறீங்கன்னா 1/2 கப் மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 250 ml கப்பில் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவு ஓரளவு பிசைஞ்சிட்டு அதுக்கு மேலே நெய் இல்லை ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். மாவு இப்போ நம்ம லைட்டாக தான் பிசைஞ்சிருக்கோம். நெய்யிலே மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பரோட்டா. இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு 10லேருந்து 12 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், தொட்டாலே எப்படி பூ போல் உதிர்ந்து விழுது. இதை நம்ம ஸ்மாஷர் வச்சுலாம் மசிக்க தேவையில்லை. கையால் லைட்டாக தொட்டாலே உதிர்ந்து விழுது. கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு தெரியாமல் நல்லா மாவு போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட இப்போது மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் காரத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின புதினா சேர்த்துடலாம். நீங்கள் புதினாவுக்கு பதிலாக கொத்தமல்லி கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து பண்ணும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சு உருட்டும் போது ஸ்டஃபிங்லேருந்து வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வராது. நீங்கள் உருளைக்கிழங்கு கூடவே கொஞ்சமாக துருவின பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். பரோட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளான மசாலா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூடவே ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு மாவு சாஃப்டாகி பரோட்டா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டுங்க. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை கொஞ்சமாக கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவை ரொம்ப ஷீட் மாதிரி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தேய்ச்சா போதும். ஓரளவுக்கு ஷீட் தேய்ச்சதும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த ஷீட்டில் வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி ஆலு பரோட்டாவை ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதுனால நம்ம ரெடி பண்ண ஷீட்டை ஸ்கொயர் ஷேப்புக்கு மடிச்சிக்கலாம். ஸ்டஃபிங்கோட ஸ்கொயர் ஷேப்புக்கு மடிச்சுட்டு கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக தேய்ச்சிக்கலாம். ஒரே ஆங்கிள்லே நம்ம தேய்ச்சிட்டு இருந்தால் ஸ்கொயர் ஷேப் மாறிடும். அதனால் திருப்பி திருப்பி போட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்பப்போ கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். பரோட்டா கரெக்டான ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ பேனில் சேர்த்துடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பரோட்டாவை உள்ளே சேர்த்துடலாம். பரோட்டா உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லை பட்டர் கூட யூஸ் பண்ணலாம்.
பட்டர் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சமாக ஆயில் இல்லை நெய்யை தேய்ச்சி விடுங்க. 2 சைடும் நல்லா வெந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த 3 கப் மாவுக்கு 20லேருந்து 25 பரோட்டா நமக்கு கிடைக்கும். 8 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இன்றைக்கி ஆலு பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்கள் மைதா மாவு வச்சு கூட ட்ரை பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பரோட்டா. தயிர் பச்சடி கூட இதை சாப்பிட ரொம்பவே சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஆலு பரோட்டா பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நிறைய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.